என்ன கட்டிச்சா ஃபுல் குடி ஃபுல் குடியில மட்டும் ஆயிட்டேன் பெருசு. குட் பேட் அக்லி அப்டேட்டு. ஓஜி சம்பவம் அவரே ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து ஓஜி சம்பவம்ன்றது ஜிவி பிரகாஷ் வந்து ட்விட்டோ போட்டாரு. அந்த படத்தோடைய அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் இது எப்போ வரும்ன்ற மாதிரி பல நாட்களாக வந்து தேட்டிருக்காங்க. டெய்லியும் வந்து ஒரு ப்ரொமோ விட்டுட்டு இருக்காங்க. இதோ வருதுப்பா அதோ வருது இது சொல்லுவாங்கல்ல, புலி வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு டேட்டை வந்து டீசரோட மேக்கிங் வீடியோ எண்டில் ஓஜி சம்பவம் ஃப்ரம் March 18 போட்டு விட்டாங்க. நான் அதாவது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. என்ன திடீர்னு செவ்வாய்க்கிழமை சென்டிமெண்ட்டை கொண்டு போட்டாங்க தெரியல. எப்போ விழாக்கிழமை சென்டிமெண்ட்டு அஜித் கொண்டு வருவார். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் சிங்கிள் செவ்வாய்க்கிழமை சென்டிமெண்ட்டை கொண்டு போயிருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. பட் ஆனால் வந்து பாட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து அது பெரிய சம்பவம் பண்ணும் அப்படின்றது மட்டும் உறுதியாக தெரியுது. ஏன்னா அந்த பாட்டு நல்லா வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த டீசர் வந்தது அதை பற்றி எப்படி சார்? டீசர் வந்து ரத்தம் பச்சை ரத்தம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சிகப்பரச்சலாம் ஒன்றும் கிடையாது சார். அது வந்து ஒரு மேக்கிங்காக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சது 3 காலகட்டத்தில் நடக்கிற கதை சார். இது ஒரு பீரியட் ஃபிலிம் தான். இது இன்றைய காலகட்டத்தில் படம் கிடையாது. இது 3 காலகட்டத்தில் நடக்கிற கதை. இதில் ஒரு கதை வந்து சிம்ரன் மேடம் ஒரு இடத்துல வராங்க. கவுண்டமணி அவர்களும் ஒரு சீன் வர்றதா ஒரு செய்தி. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து சிம்ரன் மேமும் கவுண்டமணி சார் அஜித் நடித்த ஒரே படம் வந்து அவள் வருவாளா. இவங்க 3 பேர் அந்த படத்தில் ஒன்றா இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் ஏன்னா ஒரு சீன் அந்த காலகட்டத்துக்கு போகிற மாதிரி என்ன டைம் ட்ராவல் மாதிரி வச்சிருக்காங்களா என்ன நமக்கு தெரியல. பட் இது வந்து 3 காலகட்டத்தில் நடக்கிற கதை. அது மட்டும் நான் தெளிவாக எனக்கு தெரியும். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு அஜித் இருக்கார். அது கேங்ஸ்டராக மாறினதுக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்டில் இருக்க அஜித் வந்து எப்படி இது பண்ணுறான்ற மாதிரி டைம் ட்ராவல் மூலமாக சொல்றதாக ஒரு செய்தி. ஆனால் பட் எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. பட் 3 காலகட்டத்தில் நடக்கிற கதைன்னு மட்டும் நமக்கு தெரியும். ஒரு மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக தான் இந்த பண்ணியிருக்காங்க. அதை விட டிஃப்ரெண்டாக இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்காங்க அப்படின்லே சொல்லலாம் இந்த படத்தை. தாடி இல்லாத யங் கெட்டப்லையும் ஒரு கெட்டப் வராரு. அதே மாதிரி ஜெயிலில் போய் ஒரு பெரிய மாஸாக இது பண்ணியிருக்காரு சார். அதான் சார், இப்போ ஒரு நடிகன்னா பல விதமான கெட்டப் போடணும் சார். கெட்டப் போட்டால் தான் வந்து உண்மையாக ஒரு நல்ல நடிகர். சும்மா நீங்கள் ஒரே சாயல்லேருந்து அது வந்து ரஜினிக்கு மட்டும்தான் சாத்தியம் எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா. ரஜினிக்கு அப்புறம் யாருக்கும் பெரிய சாத்தியம்லாம் கிடையாது. ரஜினி வந்து கேஷுவலாகவே வந்து எல்லாமே, அதாவது இப்போ கமல் அவர்களே சொல்லியிருக்காருல்ல, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு போயிடுவார். அசால்ட் அவர் கைத்திட்டு வாங்கிட்டு போயிடுவார். அதாங்க ரஜினி அப்படின்ற மாதிரி கமல்னு சொல்லியிருக்காருல்ல. அந்த மாதிரி வந்து எல்லா நடிகர்களுக்கும் அமையாது. ஒரு சில நடிகர்கள் வந்து அழுதா ரசிப்பாங்க. இப்போ கமலஹாசன் அழுகுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அழுக வரும். ரஜினி சீன்லாம் பாருங்கள், அவர் ஸ்டைல் வாக்குலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி ஸ்டைலில் நடக்கணும்னு தோணும். அந்த மாதிரி பல விதமான நடிகர்களுக்கு வந்து பல விதமான விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி வந்து அஜித்துக்கு வந்து என்னென்ன கெட்டப் போட்டால் அஜித் வேறு சொல்ல அஜித் மாதிரி எவ்வளோ கெட்டப்பான போட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னுவாங்களா, அந்த மாதிரி தான் இது. இப்போ அந்த மாதிரி அடுத்த தலைமுறைக்கு வந்தவர் யார் பாருங்க. அஜித்துக்கு அப்புறம் பல விதமான கெட்டப்லாம் போட்டவர் யார்? சிம்பு நிறைய கெட்டப்புகள் போட்டார். அந்த மாதிரி ஏன்னா சிலம்பாட்டம் படத்தில் ரெண்டு சிம்பு இருப்பாங்க. 2 சிம்பு டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த மாதிரி வந்து மன்மதன் படத்தில் பாருங்க, அண்ணன் தம்பி 2 பேர் வேற கெட்டப்பில் இருப்பாங்க. அந்த மாதிரி கெட்டப்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து இது கெட்டப் போட்டால் தான் அவங்க கெத்தாக இருப்பாங்கன்ற ஒரே ஒரு இது இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கெட்டப் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு படத்துல வந்து 3 விதமான கெட்டப்புகள் வந்து அஜித் அவர்கள் போட்டிருக்காரு இந்த படத்தில். இது வந்து அவர் எப்போதுமே May 1 ரிலீஸ் பண்ணுவார். இந்த தாட்டி முன்னாடியே 10 ரிலீஸ் பண்ணுறாரு. ஏப்ரல் 10 வந்து மகாவீர் ஜெயந்தி சார், அரசியல் விடுமுறை சார். ஓகே. திரும்ப 11, 12, 13 வழக்கம் போல வீக்கெண்டு. திரும்ப 14 அரசியல் விடுமுறை. திரும்ப 15, 16, 17 திரும்ப 18ஆம் தேதி குட் ஃப்ரைடே லீவு. திரும்ப அடுத்த சனி ஞாயிறு லீவு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 நாள் ஹாலிடே இருக்குது. இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 நாள் ஹாலிடேஸ் வந்துருது. ப்ளஸ் திரும்பவும் பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ். ஸோ இதில் விஷயங்களால தான் அவங்க வந்து அந்த டேட்டையே வந்து டார்கெட் பண்ணாங்க. 10ஆம் தேதி அவங்க பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து அஜித் அவர்கள் வந்து சென்டிமெண்டா 10ஆம் தேதி நிறைய படம் ரிலீஸ் ஆகும். ஜனவரி 10, நவம்பர் 10 இந்த மாதிரி 10ஆம் தேதி சென்டிமெண்ட் வந்து நிறைய. இப்போ வீரம் படம்லாம் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தா வேதாள படம் நவம்பர் 10 ரிலீஸ் ஆச்சு. அந்த 10ன்றது ஒரு ராசியான நம்பரோட இருக்கலாம்ல. பர்த்டே ஒன்றும் இல்லை, பர்த்டே ஒன்றா இருக்கட்டும். இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா அது முடிஞ்ச உடனே அவருடைய பர்த்டே வருது கண்டினியூவா. ஸோ நிறைய விடுமுறை நாட்கள் இருந்தாலும் அவங்க அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மையாக இருக்கும். அஜித்தின் அடுத்த படம் யாரு? அது யார் டைரக்ட் பண்ணுறா? யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? அஜித்தோடைய அடுத்த படம் வந்து டான் பிக்சர்ஸ் சார். தனுஷ் அவர்கள் அந்த படத்தை இயக்குறாரு. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து அந்த படத்துக்கு வந்து அஜித் அவர்கள் சைன் பண்ணியிருக்காரு. தனுஷ் அவர்கள் அந்த படத்தை இயக்க போகுது. டான் பிக்சர்ஸ் யாருன்னா இப்போ இட்லி கடை படத்தில் அவங்களும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். அவங்க தான் வந்து அந்த படத்தை வந்து எடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி வந்து சைன் பண்ணிட்டாரு. ஆனால் படம் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இப்போ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நவம்பர் இல்லை டிசம்பரில் தான் வரும். ஏன்னா அவர் ரேஸில் கலந்துட்டுறதுனால அவர் அக்டோபர் மாதம் தான் ஃப்ரீ ஆகிறார். ஸோ அக்டோபர் மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த படத்துக்கு உண்டான அறிவிப்பு வரும். இவங்க வந்து பிரசாந்த் நீல்
அடுத்து பெரிய ப்ராஜெக்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணு இப்போதைக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் வந்து பிரசாந்த் நீலிக்கு இன்னும் 3-4 வருஷத்துக்கு படத்தில் பிஸியாக இருக்கார். சலார் 2 எடுக்கணும், KGF 3 எடுக்கணும், அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு 3 வருஷம் ஆகிடும். அது எங்கே இதில் அஜித்துக்கு வந்து இப்போ ஃபியூச்சரில் பண்ண போகிறாங்க. ஆனால் அது வந்து இப்போதைக்கு படம் கிடையாது. அது வேணால் உண்மை தான். அதே மாதிரி புஷ்கர் காயத்ரி அவர்கள் ஒரு ஸ்கிரிப்டை சொல்லியிருக்காங்க அஜித் அவர்களுக்கு. அதுவும் பிடிச்சி போயிருக்கு. ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சு புஷ்கர் காயத்ரியா இல்லை தனுஷா அப்படின்றது மட்டும் தான் இன்னும் உறுதியான தகவல் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் அவர்களுடைய இயக்கத்தில் ஒரு படம் நடிக்கிறது, அது உண்மைதான். அது ஓகே சார், நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.